அனைவருக்கும் வணக்கம். நீதி வெல்லும். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்துல உச்சநீதிமன்றத்தோட அந்த உத்தரவுகளுக்கு வரவேற்பு சொல்ற மாதிரி உத்தரவுகளை கொண்டாடுற விதம் மாதிரி ஒரு ட்விட்டர்ல போட்ட ஒரு வார்த்தை தான் நீதி வெல்லும் அப்படின்ற அந்த வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்க பெரிய அரசியல் என்ன? உண்மையிலேயே நீதி வெல்லுமா? நீதி வென்றால் இது யாருக்கு லாபம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பேச போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு நீங்க உங்க கருத்துக்களை சொல்லணும் அப்படின்றதா என்னோட ஆசை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா இந்த மாதிரி வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். கரூர்ல நடந்த சம்பவம் அது நம்ம நிறைய வீடியோ போட்டாச்சு, நிறைய பேசியாச்சு. கடந்த ஒரு 10-15 நாட்களா இதுதான் தமிழ்நாட்டுல ஒரு பேசு பொருளா இருக்கு. இந்த துயர சம்பவத்தை யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிட முடியாது. ஏன்னா 41 உயிர்கள் மட்டும் கிடையாது, 41 குடும்பங்கள் 41 குடும்பங்கள் பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், தாவேக்காவோட உறுப்பினர்களா இருக்கட்டும், விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும், ரசிகர்கள் அல்லாதவங்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், அல்லது டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சிக்காரங்களா வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்ம தமிழ் மக்கள், நம்மளோட மக்கள் 41 பேர் இறந்திருக்காங்க. குழந்தைகள் அதாவது 1.5 வயசு குழந்தையில இருந்து 59-60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இறந்திருக்காங்க அப்படின்றது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு அரசியல் ரீதியா பயங்கரமான பூகம்பங்களை கிளப்பிக்கிட்டு இருந்தது. இதுக்கு யார் பொறுப்பு? தாவேகா தான் பொறுப்பு அல்லது திமுக தான் பொறுப்பு? அரசாங்கம் சரியா கைடன்ஸ் பண்ணல, போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. ஒரு சாரார் அதாவது அரசியல்ல ஒரு சாரார் விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்க, ஒரு சாரார் திமுகவுக்கு ஆதரவா இருந்தாங்க. இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் சொல்லிட்டு ஆளும் கட்சிக்கு ஆதரவு கூட்டணிகள், எதிர்கட்சிக்கு ஆதரவு கூட்டணிகள் இவங்க எல்லாம் தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க அவங்க மேல பழி சொல்றது, அவங்க இவங்க மேல பழி சொல்றது அப்படின்ற மாதிரி போய் ஒரு கட்டத்துல அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் பயங்கரமான கண்டனங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. அதை எதிர்த்து தாவேகா சார்பில் எங்களுக்கு எங்க தலைவர் டிஃபேம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த ஒரு நபர் ஆணையம் எஸ்ஐடியை நீங்க கேன்சல் பண்ணிட்டு உச்ச நீதிமன்றத்துல இருந்து எங்களுக்கு எஸ்ஐடியை போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையில் இது பண்ணாங்க. அது இல்லாம பாதிக்கப்பட்டவங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 3-4 பேரும், அப்புறம் பாஜக இருந்து ஒரு சில பேரும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் இந்த வழக்குல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் பண்ணிருந்தாங்க. அந்த வழக்குல உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. இது உத்தரவு தான், தீர்ப்பு கிடையாது. உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. என்னென்ன உத்தரவுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும். சிபிஐ விசாரிக்கும் போது அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, அதுக்கப்புறம் 2 IAS அதிகாரிகள், அவங்க 3 பேர் கொண்ட குழுக்களை நாங்க அமைக்கிறோம். அவங்க இந்த குழுக்கள் சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ணணும். மாசம் அவங்களுக்கு அறிக்கைகள் அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அது இல்லாம இங்க இருக்க ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க விசாரணை, அதாவது நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களோட தலைமையில நடந்துகிட்டு இருக்க விசாரணை ஆணையம், அப்புறம் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த ஒரு நபர் ஆணையம், இதையும் 2 பேரையும் நாங்க கலைக்கிறோம். அந்த விசாரணைகளை அப்படியே நீங்க சிபிஐ கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணிருங்க. இது ஒரு தற்காலிக இதுதான், தற்காலிக உத்தரவு தான். இந்த கேஸோட விவரங்கள் தெரியும் போது உத்தரவுகள் மாறும் அப்படின்ற மாதிரி அதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெற்றியை கொண்டாடுற விதமா தாவேக்காவினர் பயங்கரமா எங்களுக்கு சரியான நீதி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளும், அதாவது பாஜக, அதிமுக, அவங்கெல்லாம் பயங்கரமா வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இந்த உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவு தீர்ப்பு கிடையாது, உத்தரவு ரொம்ப சரியான உத்தரவு, நாங்க அதை வரவேற்கிறோம், உண்மையான குற்றவாளிகளை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய ஒரு வரவேற்பு மிகுந்த ஒரு உத்தரவு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சொல்லியிருக்காங்க.
ஓகே. சோ அதுக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவரோட அந்த மனசுல இருக்க அந்த நிம்மதி, அப்பாடா நமக்கு வந்து இந்த இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர்ல போட்டது வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு பேசு பொருளா மாத்திருக்கு. ஓகே, நீதி வெல்லும், நீதி வெல்லட்டும், நீதி வெல்லணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையும் என்னோட ஆசையும். நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட நோக்கமும் அதுவா தான் இருக்கும். யாருக்கு நீதி வெல்லும்? தாவேகாக்கா, திமுகக்கா, பாஜகக்கா, இல்ல அதிமுகவுக்கா, இல்ல அரசியல் சண்டைகளுக்கா, இந்த நீங்க தான் பண்ணீங்க நாங்க தான் பண்ணோம் சொல்லிட்டு அந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அவங்களுக்கா, இல்ல உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கா அப்படின்னு கேட்டா, மக்களுக்கு நீதி கிடைக்குமான்னு கேட்டா, இது நீதி கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அந்த 41 உயிர்கள் வந்து திரும்ப வரப்போறது கிடையாது. அந்த 41 உயிர்கள் போனது போனதுதான். இதுல யாருக்கு பெனிஃபிட் அடைய போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க தாவேகாக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். என்ன பாதுகாப்பு அப்படின்னு போறதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த உத்தரவுகள் வந்துச்சு அப்படின்னா இந்த காணாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உத்தரவு வந்த பின்னாடி வெளில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதே மாதிரி நிர்மல்குமார் வந்து வெளில வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு. புசி ஆனந்த் வந்து இந்த நேற்று நைட்டு இரவோட இரவா வந்து வெளியில வந்து விஜய் அவர்களை சந்திச்சுட்டு பாண்டிச்சேரி போனதா செய்திகள் வந்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் நீதி வெல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பொருத்தமா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களெல்லாம் எப்படி வந்து ஒரு பொதுச் செயலாளர் அல்லது ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர்கள் அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு 10-12 நாளா வந்து ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்னைக்கு நீதி வெல்லும் சொன்ன பின்னாடி வெளில வந்து போறதுங்கிறது எந்த வகையில ஒரு நியாயம்? இவங்களை நம்பி எப்படி அரசியல் வந்து மக்கள் வந்து ஒப்படைக்கிறாங்க, இவங்களை எப்படி தலைவர்களா கொண்டாடுறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆதவ அர்ஜுனோட பேட்டியை வந்து நேற்று முழுசா பார்த்தோம். அவர் நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகளை ஏன் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட வைக்கல? அவர் சொல்றாரு 16 நாள் காரியம் முடிஞ்ச பின்னாடி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இது? 16 நாள் காரியம் முடிஞ்ச பின்னாடி தான் நான் வந்து மக்களை சந்திப்போம், அது வரைக்கும் நாங்க பேசவே மாட்டோம்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல், என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இதை எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? அவர் சொல்றாரு எங்க வீட்டுல வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா நாங்க வந்து பத்திரிகையாளரை வந்து சந்திக்க மாட்டோம்னு. நீங்க வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவர், நீங்க ஒரு கட்சியில ஒரு பெரிய நிர்வாகி. இது எல்லாருக்குமே சொல்றேன், விஜய் அவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க வீட்டுல நடந்திருந்தாலுமே நீங்க அதுக்கு வெளியில வந்து நீங்க சொல்லணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதைத்தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு 41 உயிர்கள் போன பின்னாடி 16 நாள் காரியம் முடிஞ்ச பின்னாடிதான் வரணும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது இல்லாம காவல்துறை மேலையும் சரி அரசாங்கம் மேலையும் சரி சுத்தமா நம்பிக்கையே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அதுல நான் வந்து தலையிடல. இவ்வளவு குறை சொல்றவங்க இவ்வளவு நாளா எங்க போனாங்க, இந்த 15 நாளா எங்க போனாங்க அப்படின்றதான் பெரிய கேள்வியா இருக்கு, பெரிய மர்மங்களா இருக்கு. இதற்கு பின்னாடி வந்து தாவேகா வந்து விஜய் வந்து பிஜேபி கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாரு, அதிமுகவோட கூட்டணி போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. அவரும் வந்து சைலண்டா இருக்காரு, அவரும் எதுவுமே பேச மாட்டாரு. ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ட்வீட். இதுதான் விஜயோட அரசியல். மக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சத்தியமா புரியவே இல்லை. மக்கள் வந்து ஏன் வந்து இவ்வளவு முட்டாள்களா இருக்காங்க அப்படின்றதும் எனக்கு புரியவே இல்லை. நீங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, நான் அதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் வந்து நீங்க வந்து திமுகவை தான் இருக்கணும், நீங்க வந்து பிஜேபிக்கு தான் அவங்க தான் ஃபாலோ பண்ணணும், நீங்க வந்து அதிமுகவை தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. புதியவர்கள் யார் வந்தாலும் அவங்க பின்னாடி போங்க. அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வராங்க, என்ன மாற்றம் வந்து அவங்கள்ட்ட இருக்கு, அதற்கான கொள்கை என்ன, அதற்கான திட்டங்கள் என்ன, தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க போங்க. நீங்க ரசிகர்களா இருக்கிறது தப்பு கிடையாது, நீங்க கொண்டாடுறது தப்பு கிடையாது. ஆனா உங்க உயிரையே மாய்த்து கொள்கிற அளவுக்கு இந்த கொண்டாட்டங்கள் இருக்கிறது தான் தவறான ஒரு விஷயம். நீதி வெல்லும்னா இந்த கூரையை பிச்சுட்டு வெளியில போனாங்க இல்லையா, அவங்களுக்கு யாரு நீதி சொல்றது? அதுக்கப்புறம் வந்து அந்த 3 பேர் வந்து பைக்ல வந்து விஜயோட வண்டியில வந்து ஆக்சிடென்ட் ஆனாங்க இல்லையா, அவங்களுக்கு யாரு நீதி சொல்றது? முதல்ல அவங்களுக்கு எல்லாம் யார் அட்வைஸ் பண்றது? இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே,
நடந்தது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விட்டுட்டு போக முடியாது. ஆனா இதுக்கப்புறமும் அவங்க தலைமை சைட்ல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரல, அவங்க மாறல அப்படின்னா அவர் பின்னாடி போற விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கொண்டாடுங்க, உங்க தலைவரை பாருங்க, உங்க தலைவருக்கு பின்னாடி போய் போட்டோ எடுங்க, செல்ஃபி எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா உயிர்களை மாய்த்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்றதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. இதுக்குதான் நீதி வென்றாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நீதி வெல்லும். நீதி யார் வந்து இது வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னாலும், இப்ப வந்து தாவேக்கா தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பை இருக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா அந்த நீதியை அவங்க ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு மனுஷன் வந்து தனக்கு சாதகமா என்ன வருதோ அதை மட்டும்தான் கொண்டாடுவான். தனக்கு எதிர்ப்பா வர்ற விஷயங்களை வந்து என்னைக்குமே ஒத்துக்க மாட்டான். சோ அதுதான் இந்த பிரச்சனை நடக்க போகுது. இது வந்து தாவேக்காவுக்கு சாதகமா வந்தா தாவேக்கா கொண்டாட போறாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நீதியை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, நீதி வந்து எங்களுக்கு வந்து சரியான பாதையை வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி பழி சொல்ல போறாங்க. அதே மாதிரிதான் திமுகவும். திமுகவுக்கு சாதகமா வந்துச்சுன்னா அவங்க கொண்டாட போறாங்க, நாங்க பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா இது வந்து பிஜேபியோட சதி, இது வந்து ஆர்எஸ்எஸ் ஓட சதி அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட போறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். இவங்க ரெண்டு கூட்டம், அரசியல் கூட்டம் வந்து எப்பவுமே இப்படித்தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பொதுமக்களாகிய நம்மளுக்கு நீதி வெல்லுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. நீதிங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, நீதி வெல்லுங்கிறது ஒரு ஆறுதலான வார்த்தை, அவ்வளவுதானே தவிர நம்ம கவனமா இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து ஒரு சமுதாய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதான் என்னோட மிக மிக தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோவை முழுசா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கப்புறம் கரூருக்கு திரும்ப போறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வரும். கரூருக்கு திரும்ப போவாரு. திரும்ப போகும்போது இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம், அதாவது ராணுவ கட்டுப்பாடோட எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. எதுக்கு ராணுவ கட்டுப்பாடோட பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கணும்? நீங்க வந்து ஒரு மக்கள் தலைவர் தானே. உங்ககிட்ட இருந்து வாயில இருந்து என்னோட பேருந்துக்கு பின்னாடி ரசிகர்கள் வரக்கூடாது, பொதுமக்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லணும்? வீடியோ போட்டு என் மேல முடிஞ்சா கை வச்சு பாருங்க, என் ரசிகர்களை ஒண்ணும் பண்ணாதீங்க, என் தொண்டர்களை ஒண்ணும் பண்ணாதீங்க, நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன்னு சொல்ற விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு என்னோட உண்மையான ரசிகர்களா இருந்தா அடாவடித்தனங்கள்ல ஈடுபடாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, டிரான்ஸ்பார் மேலமே ஏறாதீங்க, கொடிக்கம்பத்து மேல ஏறாதீங்க, கார் மேல ஏறாதீங்க, பஸ்ல ஏற முயற்சி பண்ணாதீங்க, காருக்கு பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடி பைக்லயோ அல்லது வேற வாகனத்திலேயோ பின்தொடர்ந்து வராதீங்க. ஒரு ஒழுக்கமான தாவேக்கா தொண்டர்களா இருங்க. அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய பலம். அதுதான் நம்ம பண்ண போற வித்தியாசமான அரசியல், அதுதான் நம்ம பண்ண போற மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா ஒரு வீடியோ போட்டு சொல்லலாமே. அதை கேட்காதவன் உன் ரசிகரனே கிடையாது, அதை கேட்காதவன் உன்னோட கட்சி தொண்டனே கிடையாது, அதை ஃபாலோ பண்ணாதவன் உன் கட்சி நிர்வாகியே கிடையாது. இத விஜய் ஃபியூச்சர்ல பண்ணாருன்னா அவர் நல்ல தலைவர்ன்றதை நான் ஏத்துப்பேன். நான் வந்து ஒரு பெரிய விஜய் ரசிகன். ஆனா விஜயோட கட்சியோட ஃபாலோவர் கிடையாது. ஏன் அப்படின்னா அவரோட அரசியல் விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனா ஒரு பொதுஜனம், பொதுமக்கள் அந்த பார்வையில நான் பாக்குறது இதைத்தான் பாக்குறேன். அதே போல நீங்க விஜய் ரசிகரா இருந்தா நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்துங்க. என் தலைவனுக்கு கெட்ட பேரை நானே எடுத்து கொடுக்கணுமா, என் தலைவன் அசிங்கப்பட்டு நிக்கிறத நானே வந்து அதுக்கு பாதை அமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழி எடுத்துக்கிறீங்களேன். அதை நான் இனிமே பண்ண மாட்டேன், நான் இனிமே மரத்துல ஏற மாட்டேன். அப்படியே மரத்துல ஏறினாங்கன்னா அவங்கள நான் கட்டுப்படுத்துவேன், அநாகரிக செயல்களை நாங்க ஈடுபட மாட்டோம், இது வந்து மற்ற கட்சிகளோட நாங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தாராளமா சொல்லலாமே. எல்லாரும் சொல்றீங்கல்ல நாங்க வந்து காசு கொடுத்து கூட்டம் கிடையாது, எல்லாருமே வந்து 100 ரூபாய்க்கும் அல்லது குவார்டர் பாட்டிலுக்கும் பிரியாணி பொட்டலத்துக்கும் வருவாங்க, நாங்க வந்து எங்களோட விருப்பப்பட்டு வர்றோம் அந்த மாதிரிலாம் பேட்டியெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா. உங்களோட விருப்பப்பட்டு வர்றீங்க அப்படின்ற அந்த தனித்தன்மையை வந்து எதுல நீங்க நிரூபிக்கிறீங்க? ஒழுக்கத்துல நிரூபிக்கணும், உங்களோட பாதுகாப்புல நிரூபிக்கணும். உங்களை பக்கத்துல இருக்க அந்த பெண்கள் குழந்தைகளோட வராங்க இல்லையா, அவங்களும் உங்களுக்கு சொந்தக்காரங்க தான், அவங்களோட பாதுகாப்பை நீங்க உறுதி செய்யணும். அதுலதான் வந்து நீங்க மற்ற கட்சி தொண்டர்களோட வித்தியாசமா நீங்க இருக்கிறீங்கன்றத பொதுமக்களாகிய நாங்க வந்து உணர்ந்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது, இவன் என்ன மாற்று அரசியல், அதுக்கு அவனே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரிதான் எல்லாரோட பேச்சும் இருக்கும், இருந்துகிட்டு இருக்கு.
இப்போ நாளைக்கும் இருக்கும். அது மாறுறதும் மாறாததும் உங்க கையில தான். நீதி வெல்லட்டும், நீதி வெல்லும், நீதி வெல்ல வேண்டும் அப்படின்றதான் என்னோட பேராசையும் இங்க இருக்கவங்க எல்லாரோட ஆசையும் அதுதான். அந்த நீதி என்பது என்ன என்று எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க போதுதான் அது சரியான பாதையில போகும் அப்படின்றதான் என்னோட இந்த வீடியோல நான் சொல்ல வர பதிவு, என்னோட கருத்து, என்னோட ஆசை எல்லாமே. இந்த வீடியோ முழுசா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி.